கைஸ் வணக்கம். வெரி குட் மார்னிங் கூட. ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 23ஆம் தேதி நம்ம இன்னைக்கு டேட்டுக்கு இருக்கோம். கரெக்டாக? சாரி, 22ஆம் தேதி. ஸோ குரூப் ஒன்னை பற்றி யோசிச்சு 23ன்னு வந்துருச்சு. ஆக்சுவலாக அதோட நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நாளைக்கு, கரெக்டாக ஜூன் 23ஆம் தேதி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இதோட வேக்கன்சி அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன், அது மாதிரி அன்அஃபீஷியலாக நமக்கு அதாவது அங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறது அடிப்படையில் ஸோ அவங்களுக்கு செக்ரட்டரியேட்டில் அவங்களுக்கு நியூஸ் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து நான் என்னோட ப்ரெடிக்ஷன் இதோட சேர்த்து தான் இந்த வேக்கன்சி டீட்டெயில் அப்படிங்கிற நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இந்த டேட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், கரெக்டாக? ஸோ போன வருஷமே இந்த எக்ஸாம் டேட் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனில் இப்போ நமக்கு தெரிய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். எக்ஸாம் டேட் எல்லாமே ஆல்ரெடி தெரியும். வேக்கன்சி மட்டும்தான் நமக்கு வந்து இப்போதைக்கு புதுசு, மற்ற எல்லாமே வந்து ஓல்டு தான், கரெக்டாக? ஏன்னா டேட் எல்லாமே வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணிக்கும், கரெக்டாக? அதே மாதிரி நம்ம டிசம்பர் 3ஆம் தேதியே நமக்கு வந்து தெரியும் பிளானர் அப்படிங்கிறது போன வருஷமே வந்துருச்சு. ஸோ அந்த டைமே வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ எல்லாருமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3ஆம் தேதி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ அந்த டேட் முதற்கொண்டு எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இருக்குது. ஏன்னா அந்த டைமில் என்ன நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதே நேரத்தில் எந்த வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது கூட எனக்கு அப்படியே வந்து ஒவ்வொரு விஷயமும் ஞாபகம் இருக்குது, கரெக்டாக? ஸோ சரி, ஓகே. அதே மாதிரி இப்போது ஆஸ் பர் டிஎன்பிசி பிளானர் படி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு குரூப் ஒன்னுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது காலையில் 10 மணிக்கு, எப்போதும் யூஸ்வலாக வந்து 10 AM அப்படிங்கிறது யூஸ்வலாக வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, கரெக்டாக? ஸோ அதே மாதிரி நாளைக்கும் நம்ம காலையில் பப்ளிஷ் பண்ணுறாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா அதை வந்து டெக்னிக்கல் சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷனை மே 20ஆம் தேதி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இதையும் ஃபர்தராக எந்த ஒரு டிலேயும் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் எக்ஸாம் டேட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது, கரெக்டாக? செப்டம்பர் 6ஆம் தேதி. ஓகே, ஸோ இதில் இந்த வேக்கன்சி அப்படிங்கிறதான் மெயின், கரெக்டாக? ஸோ அதை பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதான் அன்அஃபிஷியலாக என்ன வேக்கன்சி வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இது வந்து போன வருஷம் வேக்கன்சி டீட்டெயில் 2025 கிட்டத்தட்ட 70 வேக்கன்சி அப்படிங்கிறத வந்து குரூப் ஒன்ல அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த வருஷம் எவ்வளவு வேக்கன்சியை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டட் குரூப் ஒன் வேக்கன்சி அப்படிங்குது. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன்லேருந்து யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரேஞ்சில் வந்து போஸ்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால எப்போதுமே வேக்கன்சி அப்படிங்க கம்மியாக தான் இருக்கும். அதே நேரத்தில் போன வருஷம்லாம் ஏசிஎஃப் வேக்கன்சியும் சேர்த்தே வந்துச்சு. ஓகே, ஏசிஎஃப்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதெல்லாம் 1 2 போன வருஷமும் 1 2 வேக்கன்சியை தான் கொடுத்துருந்தாங்க. ஏசிஎஃப் அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் குரூப் ஒன் ஏ சர்வீசஸ், அதுக்கான வேகன்சி போன வருஷம் சேர்த்தே தான் வந்துச்சு. ஓகே, 2 வேகன்சியும் நம்ம அந்த வீடியோ கூட ஏப்ரல் 1ஆம் தேதி அந்த நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணாங்க, அதுவும் ஞாபகம் இருக்குது. அந்த டைமில் அந்த வேகன்சி ரெண்டுக்குமே வந்து தனித்தனியாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் எக்ஸாம் வந்து ஒரே எக்ஸாமாக தான் இருந்துச்சு, கரெக்டாக? ஒரே ப்ரிலிம்ஸு, பட் அப்ளை பண்ணுற விதம் அப்படிங்கிறது 2 விதமாக இருந்துச்சு. ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த குரூப் ஒன் வேக்கன்சி அப்படிங்கிறது யூஸ்வலாக வந்து 90 வரைக்கும் மேக்ஸிமம் இருந்திருக்கு, கரெக்டாக? ஸோ யூஸ்வலாக 60லேருந்து இல்லை 2 டிஜிட்டில் தான் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 65லேருந்து 90 வரைக்கும் இருக்கிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது, கரெக்டாக? அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 2 டிஜிட் தான் மேக்ஸிமம். ஓகே, ட்ரிபிள் டிஜிட்டில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எப்போ வந்துச்சு அப்படின்னா 2017 தான் அந்த வேக்கன்சி அப்படிங்கிறது வந்துச்சு, கரெக்டாக? ஸோ ட்ரிபிள் 2017 18 132 வேக்கன்சி அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு 20 வேக்கன்சி ஆட் பண்ணி ஒரு 150 சம்திங் வந்து ரெக்ரூட் பண்ணாங்க. ஓகே, 2017 18 150 அந்த டைமில் வந்து எடுத்தது தான் இருக்குதுலே எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிசி வரலாற்று குரூப் ஒன்ல அவ்வளோ ஹையஸ்ட் வேக்கன்சி. இப்போ குரூப் டூலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2022 6000 வேக்கன்சி தான் ஹையஸ்ட் வேக்கன்சி. ஓகே, ஸோ ரொம்ப ஓல்டில் பார்த்தீங்கன்னா 2013 அந்த டைமில் ஒரு 6000 வேக்கன்சி எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா என்னோட நினைவுப்படி பார்த்தீங்கன்னா 2022 தான் 6000 வேக்கன்சி குரூப் 2ல ஹையஸ்ட் வேக்கன்சி, கரெக்டா? ஸோ அதே மாதிரி ஸோ இப்போ நாளைக்கு குரூப் ஒன் வேக்கன்சி வருது அப்படின்னா
அதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேக்கன்சி அப்படிங்கிறது 65லேருந்து 90க்குள்ள ரேஞ்சில் இருக்கும். ஓகே, ஸோ அதை விட அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு வந்து குறைவு தான். பார்ப்போம், எதிர்பார்த்துருப்போம். கரெக்டாக. ஸோ உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணுறேன். ஸோ அட் த சேம் டைம் வந்து இதுக்கான கிளாஸஸ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து டிஎன் எம்ஆர்பி அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான கிளாஸஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டிஎன் எம்ஆர்பிக்கான ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான வாகை சுருவம் அப்படிங்கிற பேட்சஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான புக்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான கிளாஸஸ் அப்படிங்கிறதும் அவைலபிளாக இருக்குது. கரெக்டாக. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு 499 மட்டும்தான். உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி phoenixcoaching.in இல்லை அப்படின்னா பீனிக்ஸ் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற ஆப்பையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான கிளாஸஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. கரெக்டாக. ஸோ நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வேக்கன்சி அப்படிங்கிறது எவ்வளோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பக்காவாக நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். கரெக்டாக. ஸோ பார்ப்போம் என்ன அப்படின்னு. நாளைக்கு இந்த டைமில் வேக்கன்சியே வந்திருக்கும். ஓகே, ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க டைமில் நிறையா வந்திருக்கிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக பார்ப்போம். நன்றி. தேங்க்யூ.